இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவவசன அர்ப்பணி சபை கனடா சார்பிலே அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் மீண்டும் நாங்கள் ஒன்றாக ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். ஆமேன். ஆண்டவருக்கு தூரம் பெறுதல்ல, ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலும் நாங்கள் அவரை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்க போகிறோம். Once again, we welcome you on behalf of Living Word Missionary Church Canada. We believe definitely God is going to move in this place. We are thankful to God. God has enabled us to once again worship Him in spirit and truth. Amen. So, if you have, don't be spectators, be participants. அதாவது பார்வையாளர் இல்லாமல் நீங்கள் ஆராதனை கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது ஆராதனை, தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒன்றாக ஆராதிக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பார். It's a worship service. God will help us in His presence to worship Him in one accord. இந்த நாளிலும் நாங்கள் முதலாவதாக ஒரு சங்கீதத்தை வாசித்து நாங்கள் ஜெபித்து ஆராதிக்கலாம் கடன் சொல்ல போகிறோம். I want to read a Psalms. If you are following in English Bible, you can take it in English Bible and read it in English. நான் தமிழிலே வாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து தமிழை இதை நீங்கள் வாசிக்க முடியும். சங்கீதம் 100 நாங்கள் வாசிக்க. We are going to read Psalms 100. 100ஆம் சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. நாங்கள் கண்களை மூடி ஒரு விஷயம் கூட நாங்கள் இந்த ஆராதனை ஆண்டவர்களிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? அன்பும் இரக்கம் உள்ள பிதாவே, ஆண்டவரை இயேசுவே உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் சங்கீதத்திலே வாசித்தது போல கர்த்தராகிய நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றென்றைக்கும், அதே போல உம்முடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, உம்முடைய வாசல்களில் துதியோடும் உம்முடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கத்தக்கதாக இந்த நாளும் உங்களை வழிநடத்தும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய மகிமையான அளவற்ற தூய்மையான பிரசன்னம் அப்பா இந்த இடத்தில் மட்டுமல்ல, எந்தெந்த இடத்திலே இந்த ஆராதனை கலந்து கொள்றார்களோ அந்த வீடுகளிலே அந்த இடங்களிலே உடைய பிரசன்னம் இந்த நாளே ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, நீ ஜீவனுள்ளவர். அப்பா, நீர் ஆவியான தேவனாக அந்தந்த இடங்களிலே வாசம் பண்ணி ஒவ்வொருவரையும் தொடும்படியாக கேட்கிறோம். Because you are a living God, your presence must be there in every place wherever people are worshiping, Lord. We want your presence, Lord. Help them to worship in spirit and truth. முழுமையாக இந்த ஆராதனுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, பாடலை பாடும் போதும் அப்பா உம்மை உயர்த்தத்தக்கதாக உதவி செய்யும். ஆவியோடு உண்மை ஆராதிக்கத்தக்கதாக நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். As we sing songs, Lord, help us to worship you in spirit and truth. Help us so that we will be able to exalt your name, Lord. ஆண்டவரே, இந்த நாள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மாற்றப்பட வேண்டும். அப்பா, we want every life to be changed this morning, Lord. அதே போல ஆண்டவர் ஒவ்வொரு உண்மை நெருங்கத்தக்கதாக உதவி செய்யும்படியாக help each and every one of us to be drawn closer to you, Lord. முழுமையாக உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எல்லாவற்றிலும் உம்முடைய நாமமே உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, பொறுப்படும் வழி நடத்தும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அப்படி நின்ற வண்ணமாக அந்த ஜீவனுள்ள ஆண்டவரை நாங்கள் ஒன்றாக ஆராதிக்க போகின்றோம். As we are standing together, we want to worship the living God together. Hallelujah. Father God, we worship you, Lord. You're worthy of our praises, oh God. We give you praise and glory to your name. Hallelujah, hallelujah, hallelujah. We worship you, Father. We praise you, praise you, praise you. Hallelujah, 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 hallelujah. எங்கெங்கே இருக்கிறீர்களோ எல்லோரும் வாய்களை திறந்து சத்தமாக அவரை ஆராதிக்க தொடங்குங்கள். Hallelujah. No matter where you are, just start to raise your voice and just start worshiping Him, because He is mighty, He is holy, He is worthy of all our worship. Come on. Hallelujah. Nandri, 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 nandri.
நன்றி ராஜாவே. மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. சர்வவல்ல தேவனே உமக்கு நன்றி. உம்முடைய மகிமை உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு இடங்களையும் வந்து ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஓரலரமாஷே தெலரலரமாஷே. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. நன்றி ராஜாவே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி 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 அப்பா. Hallelujah 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 hallelujah. We worship you Father, we praise you Lord God. மகிமையானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. Hallelujah. ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, மகிமைக்கு பாத்திரரே, உமக்கு நன்றி 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 இயேசுவே. Hallelujah ராஜாவே. Hallelujah. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சர்வவல்ல தேவனே உமக்கு நன்றி 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 அப்பா. மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah hallelujah hallelujah. We worship you Father, we praise your name O Lord God. Hallelujah hallelujah hallelujah. We lift your name on high O Father. மகிமையான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah hallelujah hallelujah. We worship you Father. All glory to your name O Lord. மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. Hallelujah 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 hallelujah. நன்றி 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 ராஜாவே. Hallelujah. We worship you Lord, we praise your name O Lord God. Hallelujah. நன்றி இயேசுவே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். சொல்லுவோம். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஓ நன்றி, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து கொண்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று
என்று வாழ பிரித்தெடுத்து உமது above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man. You were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what you're worth. Crucified, lay behind the stone, you lived to die, rejected and alone like a rose, trampled on the ground. You took the fall and thought of me above all. Madhurame Yendanisuve Umanbil naan Magundiduven Saronin Rojavum neere Yendanisuve Yenjodiye Yenanbare Yesuve Devan Yenanbare Yesuve Velan and Vanjayanjume Yen Manavalan Yen Nisamanavan Advane Salili Pushpame Yesuve Devan Yesuve Devan Yenanbare Yesuve Velan and Vanjayanjume Yen Manavalan Yen Nisamanavan Advane Salili Pushpame Madhurame Madhurame Yendanisuve Umanbil naan Magundiduven Saronin Rojavum neere Yendanisuve Yenjodiye Yenanbare Madhurame Yendanisuve Umanbil naan Magundiduven Saronin Rojavum neere Yenyesuve Yenjodiye Yenanbare Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone like a rose, trampled on the ground. You took the fall and thought of me above all. Like a rose trampled on the ground, you took the fall and thought of me above all. Hallelujah.
சியோனின் ரோஜா லீலி புஷ்பமே உமக்கு நன்றி 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 ஓரமஷே உங்க மகிமை உங்க வல்லமை உங்க பிரசன்னம் உடத்தை மாளிகை செய்யட்டும். We praise you God, we worship you Father, you are worthy, you are worthy, you are worthy God. Hallelujah, Yesue, hallelujah, we worship you Father. All glory, all honor, all power to your name alone, oh God. You are above all things, you are above all things. Ora la ramashe, nandri 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 ajabe. Nire periyavar, nire parisuttar, nire vallavar, umai aradhikirom. Thank you Lord, we worship you Lord. Undan parisuttam kaanumbodhu ஆண்டவரே, ola ramashe telerala, we cannot stand in your presence, oh Father. Thank you Lord, thank you Father God, we worship your name, oh Lord Jesus. Hallelujah. Undan parisuttam kaanumbodhu undan alagai naan rasikum போது என்னை சுற்றியே எல்லாம் உம்மொழி என் நிழலாகும். உந்தன் அன்பை நான் உணரும் போது உந்தன் சித்தத்தை நான் அறியும் போது என்னை சுற்றியே எல்லாம் உம்மொழி என் நிழலாகும். நான் போற்றுவேன், நான் போற்றுவேன், நான் போற்றுவேன். உம்மை ஆராதிக்க உயிர் வாழ்கின்றேன். நான் போற்றுவேன், நான் போற்றுவேன். உம்மை ஆராதிக்க உயிர் வாழ்கின்றேன். When I look into your holiness, when I gaze into your loveliness, when all things that surrounds me become shadows in the light of you, when I found the joy of reaching your heart, when your will becomes enthroned in my life, when all things that surrounds me become shadows in the light of you, I'll worship you God, and I'll worship you.
உயிர் வாழ்கின்றேன். நான் போற்றுவேன், நான் போற்றுவேன். உம்மை ஆராதிக்க உயிர் வாழ்கின்றேன். ஓலரமஷே, நன்றி 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 ராஜாவே, உம்மை போற்றுவேன் ஐயா எங்கள் இயேசுவே. ஹல்லேலூயா. மகிமையான தெய்வமே, உமக்கு நன்றி 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 ராஜாவே. We worship you God. மகிமையான தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. We worship you Father. உமக்கு நன்றி 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 ராஜாவே. Hallelujah. We worship you God. மகிமையான தேவனே, உமையாரான். போற்றுகிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, உம்மையை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மையே போற்றுகிறோம் அப்பா. நாங்கள் உயிர் வாழ்வது உம்மை ஆராதிக்கத்தான் அப்பா. அதுக்காக நன்றி சொல்லுவோம் அப்பா. The reason we live only to worship you Lord. Thank you Lord. Thank you for the life you have given us. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு எங்களை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. You have brought us from darkness to light. Because of that we thank you Lord. Hallelujah. ஜீவனுள்ளவராக எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. You are alive and you are in our midst. Because of that we thank you Lord. You are a faithful God. We thank you Lord. நீர் உண்மை உள்ள தேவன், அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த நாளும் அப்பா, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்டவர்களை, ஒவ்வொரு குடும்பங்களை நீர் காண்கிறீரப்பா. ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. Father, you know each and every one, individually as well as family, who are worshiping with us, Lord. You know them. Because of that we thank you Lord. Nothing is hidden from you. ஒன்றுமக்காக ஒருவரும் உமக்கு மறைந்திருக்கவில்லை அப்பா. அதற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. நாளும் அப்பா, ஒவ்வொருவருடைய தேவை கேட்ப, ஒவ்வொருவருடைய பிரச்சனை கேட்ப நீர் அவர்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறேன். Whatever the need they have Lord, whatever the problem they are facing Lord, you speak to them Lord. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கூட ஒவ்வொருவரும் பேசும்படியாக கேட்கிறோம். Through your living word, speak to each and every one of them Lord. Come with the rest of the service into your hand. மீதி ஆராதனை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீரே தலைமை தாங்க, நீரே வழி நடத்துவோப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நீங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் உட்கார்ந்து தேவனுடைய செய்திக்கு நாள் கடந்தோம். Wherever you are, you may be seated and we want to listen to the word of God at this moment. இந்த வேளை தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்கள் மத்தியிலே வேதாகமத்திலிருந்து 3 தோட்டங்களை குறித்து உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். From the word of God, I want to share about 3 gardens in the Bible.
three gardens in the Bible. இந்த 3 தோட்டங்களிலும் இருக்கிற ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்களா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்குள்ளே உறுதியாக நீங்கள் ஜீவிக்க முடியும். If you can grasp the secret of these 3 gardens, you will be living a victorious Christian life. ஆமென். இந்த தோட்டங்களுக்கு ஊடாக தோட்டங்கள் இருக்கிற சத்தியங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகின்றேன். Through these gardens I want to highlight certain principles or certain things in this garden so that you will understand what I am speaking about. நான் என்ன பேசுகிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதலாவதாக நாங்கள் வாசிக்க போகிறோம். முதலாவது தோட்டத்தை குறித்து வேறு ஒரு இடத்திலும் அல்ல, முதலாவது தோட்டம் ஆதியாகமம் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற first garden is in book of Genesis. உங்களுக்காக நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் நான் வாசிக்க போகிறேன். I am going to read Genesis chapter 2 verses 8 and 15. நீங்கள் இந்த ஆராதனையை கலந்து கொண்டிருக்கிற தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து நான் வாசிக்கும் போது வேதாகமத்தில் என்னோடு சேர்ந்து அந்த வார்த்தைகளை பார்க்கும்படி அன்போடு நான் உங்களை அழைக்கின்றேன். If you are in this service, I want to tell you, please read your Bible with me. If you are following in English, read those verses, that will help you. நீங்களே வாசிக்கும் போது அது உங்களுடைய உள்ளத்தில் அது பதியக்கூடியா இருக்கும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 15ஆம் வசனமும். Genesis chapter 2 verses 8 and 15. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். Genesis chapter 2 verses 8 and 15. The Lord God planted a garden eastward in Eden, and there he put the man whom he had formed. Then the Lord God took the man and put him in the garden of Eden to tend and keep it. அதாவது முதலாவது மனுஷனை ஆண்டவர் படைத்து ஏதேன் என்ற தோட்டத்திலே வைத்தார். God created the first man, Adam, and he put him in a garden called Eden. ஏதேன் என்ற தோட்டம், ஏதேன் என்ற சொல்லுக்கு கருத்துண்டு. Eden has a meaning. ஏதேன் என்ற சொல்லின் கருத்து மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம். Eden means delight, delight, delight என்பதுதான் அவருடைய கருத்து. ஏதேன் என்ற சொல்லின் கருத்து மகிழ்ச்சி. அருமையானவர்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, அங்கு ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சிருஷ்டிகர், யாவற்றையும் அவர் சிருஷ்டித்த பின்போ மனிதனையும் உருவாக்கின பின்போ எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்திலே தான் அவர்கள் எல்லாவற்றையும் அவர் வைக்கக்கூடிய இருந்தது. அதாவது சிருஷ்டிகராக தேவன் யாவும் பரிபூர்ணமாக இணக்கத்துடன் இருக்கத்தக்கதாக ஒரு உலகத்தை அவர் உண்டாக்கினார். சிந்தித்து பாருங்கள், எல்லாம் இணைந்து இணக்கத்தோடு செயல்படக்கூடிய இருந்தது. அந்த உலகத்திலே அவர் படைத்த உலகத்திலே தேவனுக்கும் மனிதனுக்கும் அல்லது மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் இயற்கைகளுக்கும் இடையிலே எந்த விதமான தடையும் இல்லாத ஒற்றுமை காணப்பட்டது. That was a world in which all was in perfect harmony with the Creator, in which there was seamless unity between God, between man, and also the animals, birds, and also nature. ஆனால் மனிதனுடைய இதயத்திலே இணக்கமின்மை, முரண்பாடு, கீழ்ப்படியாமை, ஒழுக்கக்கேடு, நன்றியில்லாமை, ஒற்றுமையின்மை, வெறுப்பு, பொறுமையின்மை, மிருகத்தன்மை, பெருமை போன்ற காரியங்கள் இன்னும் பிறக்காமல் இருந்தது. அங்கு அப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடமே இல்லை. இன்னொரு விதமாக சொன்னால் எந்த விதமான விரக்தியற்ற ஒரு உலகமாக அது ஏதேன் தோட்டம் இருந்தது. What I am saying was disharmony or discord, disobedience, immorality, ungratefulness, disunity, hatred, impatience, brutality and pride had not yet been given birth in the heart of man. In other words, it was a world that lacked frustration at any sort. No frustration was there. எந்த விதமான விருத்தியும்
விரக்தியும் இருக்கவில்லை. அவன் மனிதன் ஆதாம் அவன் சுற்றி பார்த்திருப்பான். நான் ஊகித்து பார்த்தேன். அவன் சுற்றி பார்த்த போது எல்லாம் பரிபூர்ணமாக இருந்தது. அங்கு அழகான நதிகள் ஓடிக்கொண்டிருந்தன, மரங்கள் விருட்சங்கள் மிகவும் அழகாக இருந்தன, அங்கே மிருகங்கள் மிக அழகாக இருந்தன. As Adam the man looked around, he would see rivers, he would see herbs, he would see trees and animals and birds and so on. அவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சி என்ற தோட்டத்திலே ஆதாமும் மோவாலும் வைக்கப்பட்டால் மிகவும் சந்தோஷமாக. They were kept in Eden means delight. They were kept in the garden of delight and they were very delightful. They were very happy. அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஒரு நாள் என்ன நடந்தது? தேவன் அந்த ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை அவரே உண்டாக்கி, அந்த அயர்ந்த நித்திரையின் பின்பு அவன் எழுந்த போது அவர் என்ன செய்தார்? ஏவாள் மனுஷியை உருவாக்கி அவனிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். Then after a divinely induced nap, God gave Adam that nap. God brought a woman to him. அதை நாங்கள் ஆதியாம் 2ஆம் அதிகாரம் 21 23 வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கலாம். Genesis chapter 2 verses 21 to 23 we can read that. If you are following in the English Bible, can you please follow these verses in your screen? ஆதியாம் 2ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சவுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்ட படியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். பிரியமானவர்களே, தேவன் மட்டுமே அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகள் யாவையும் பரிபூர்ணமாக அவர் உருவாக்கினார். எல்லாம் பரிபூர்ணமாக இருந்தன. God alone created everything perfectly. Everything was perfect. ஆனால் அதன் பின்பு நடந்த காரியம் என்ன? What happened after that? உங்களுக்கு இந்த கதை தெரிந்திருக்கலாம். சாத்தானாகிய பிசாசு அந்த தோட்டத்திலே, ஏதேன் தோட்டத்திலே, மகிழ்ச்சி என்ற தோட்டத்திலே பிரவேசித்து நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தை அவன் காண்பித்தான். Satan, the devil, entered the garden of delight, the garden of Eden, and pointed out the tree of good and evil. அதை நாங்கள் ஆதியாம் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களையும் வாசிக்கலாம். We can read that in Genesis chapter 3 verses 1 to 6. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலே சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரி சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். 4ஆம் வசனம், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்குது என்று கண்டு அதன் கனியை புசித்து, அதை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். So if you are reading following in English Bible, can you follow that in your screen? Genesis chapter 3 verses 1 to 6. But I am reading only 5 and 6. For God knows that in the day you eat of it, your eyes will be opened and you will be like God, knowing good and evil. So when the woman saw that the tree was good for food, that it was pleasant to the eyes, and a tree desirable to make one wise, she took its fruit and ate. She also gave to her husband with her, and he ate. இங்கே நடந்தது,
ஏவாளுடைய செயலினாலே ஆதாமும் வஞ்சிக்கப்படுகிறான். தேவனோடு அவளுக்கு இருந்த முழுமையான அந்த மகிழ்ச்சியான தோட்டத்தில் இருந்த சந்தோஷம், அவர்கள் தேவனை இணைந்து தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய இருந்தது, ஆராதிக்கக்கூடிய இருந்தது. அந்த பிணைப்பு இந்த கீழ்ப்படியாமையினாலே உடைக்கப்பட்டது. The end results of Eve's action and followed by Adam's bite broke the bond of full and pleasurable worship of God. ஆதாமும் ஏவாளும் அதன் பின்பு நடந்த காரியம் என்ன? தேவனிடத்திலிருந்து அவர் ஒளிந்து கொண்டார்கள். What happened? Adam and Eve went into hiding from God. அங்கே தேவன் மீண்டும் அந்த இடத்திலே வந்து கேட்டபோது அவள் செய்த காரியம் என்ன? ஒவ்வொருவரும் ஒருவர் குற்றம் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆதாம் ஏவாளை குற்றம் சாட்டினான், ஏவாள் சர்ப்பத்தை குற்றம் சாட்டினாள். இன்னொரு சொன்னால், ஒருவராவது அந்த தனிப்பட்ட பொறுப்பை தங்களுடையதாக தாங்கள் தான் பிழை செய்தது என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. After this, what happened? Everyone started to blame everyone else. The man Adam blamed Eve. Then Eve pointed to the snake. No one took personal responsibility. அருமையானவர்களே, ஆரம்பத்திலே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்த அந்த உறவின் பிணைப்பானது, அந்த மகிழ்ச்சியான தோட்டத்தில் இருந்த பரிபூர்ணமானது மனிதனின் பிழையான தெரிவினாலே அல்லது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே அது உடைக்கப்பட்டது. The relationship bond that initially existed between God and the man was broken. Amen. Because of man's choice, because of man's disobedience. அருமையானவர்களே, நாங்கள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனிதர்களாக எங்களுக்கு தெரிந்து கொள்ளத்தக்க சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். We must understand one thing. God has given us a choice. We can choose. That's a freedom God has given us. We can choose. உபாகமம் 30 அதிகாரம் 19-20 வசனத்தை வாசித்தால், Deuteronomy chapter 30 verses 19 and 20, அங்க ஆண்டவர் சொல்கிறார், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு மீசாக்கும் யாக்கோபுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அங்கே தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் ஜீவனை மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன், நீ தான் தெரிந்திருக்க வேண்டும். What God was saying is, I call heaven and earth as witnesses today against you that I have set before you life and death, blessing and cursing. Therefore choose life that both you and your descendants may live. நீ ஜீவிக்கும்படியாக ஜீவனை தெரிந்து கொள்ள என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். அவை தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை மனிதராக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். God has given us the freedom to choose. We can choose life or death. நாங்கள் ஜீவனை அல்லது மரணத்தை தேர்ந்தெடுக்கலாம். இன்று பல மனிதர்கள் உலகத்திலே மரணத்தை தேர்ந்தெடுத்து அக்கிரமத்திலும் பாவத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Today, sad to say, many people have chosen death and they are living in sin and wickedness. ஆதியாகமம் 3 அதிகாரம். இதன் பின்பு நடந்த காரியம் 22 24 வரைக்கும் வாசித்தால், பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நாமல் ஒருவரை போல ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கு உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரறி பட்டியத்தையும் வைத்தார். Genesis chapter 3 verses 22 to 24. Then the Lord God said, Behold, the man has become like one of us to know good and evil. And now lest he put out his hand and take also of the tree of life and eat and live forever.
Therefore the Lord God sent him out of the garden of Eden to till the ground from which he was taken. So he drove out the man, and he placed cherubim at the east of the garden of Eden, and a flaming sword which turned every way to guard the way to the tree of life. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அங்கு மகிழ்ச்சியான அந்த தோட்டத்திலே ஆதாமை வைத்தார். ஏவாள் அவளோடு கூட இருந்தால் அவள் கீழ்ப்படியாமல் போனதுபடியாலே தேவன் தாமே அவர்களை அந்த தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார். God kept Adam and Eve in that garden of Eden, which was the garden of delight. But because they sinned, because they disobeyed, God has chased them away from that garden. அந்த தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தி விட்டார். அதில் முக்கியமானது, அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காமல் இருப்பதற்காக காவல் செய்வதற்கு சேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுழலை பட்டயத்தையும் வைத்தார். அங்கு ஜீவ விருட்சத்தின் கனி அங்கு ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. There was, he placed cherubim at the east of the garden of Eden, and a flaming sword which turned every way to guard the way to the tree of life. Jiva Vrichatin Kani, tree of life. He wanted to guard the tree of life. Because of that only, he placed cherubim as well as flaming sword. Jiva Vrichatai பாதுகாப்பதற்காக அவர் கேருபீன்களையும் சுழலை பட்டயத்தையும் வைத்தார். இது துக்கமான ஒரு சம்பவம். இட்ஸ் a very sad story. மகிழ்ச்சியாக இருந்த தோட்டத்திலிருந்து பாவம் செய்த நிமித்தமாக, கீழ்ப்படியாத நிமித்தமாக மனுஷன் ஆதாமும் ஏவாளும் அங்கு வெளியே ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே மகிழ்ச்சியிலிருந்து துரத்தப்பட்டார்கள். மகிழ்ச்சியிலிருந்து துக்கத்திற்கும் மகிழ்ச்சியிலிருந்து வேதனைக்கும் அவர்கள் துரத்தப்பட்டார்கள். It's a very sad story. Adam and Eve, they were chased away from the Garden of Eden, Garden of delight. From delight they were chased into the outside where there is sorrow. They were chased outside where there is sin. அவர்கள் துரத்தப்பட்டார்கள். காரணம், அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்பதற்காக ஆண்டவர் செய்தார். Because God didn't want them to touch the tree of life. அதான் முதலாவது தோட்டம். அவே முதலாவது தோட்டம் அவர் மகிழ்ச்சி இழந்தார். இரண்டாவது தோட்டம், I am going to the second garden. இரண்டாவது தோட்டம் கெத்செமனே தோட்டம். The second garden is the garden of Gethsemane. கெத்செமனே என்ற சொல்லின் கருத்து ஒலிவ பழங்களை பிழிகின்ற ஆலை. கெத்செமனே மீன்ஸ் ஆலிவ் பிரஸ். அந்த இடத்திலே ஒலிவ பழங்களை கொண்டு வந்து அதை பிழிந்து அது எண்ணெய் எடுப்பார்கள், ஒலிவெண்ணெய் எடுப்பார்கள். ஒலிவ பழங்களை பிழிந்து எண்ணெய் எடுக்கிற அந்த ஆலை, அதான் அந்த கெத்செமனே என்ற சொல்லுடைய கருத்து. இந்த கெத்செமனே தோட்டமானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் மிகவும் பழக்கப்பட்ட ஒரு இடம். The Garden of Gethsemane is very familiar to our Lord Jesus Christ and to his disciples. யோவான் 8:18 அதிகாரம், John chapter 18 2ஆம் வசனத்தை வாசித்தால், இயேசு தம்முடைய சீஷரோடு கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தார். John chapter 18 verse 2, and Judas who betrayed him also knew the place, for Jesus often met there with his disciples. அடிக்கடி அது கெத்செமனே தோட்டத்திலே போய் அவர் தன்னுடைய சீஷர்களை சந்தித்தார். அது மிகவும் அவருக்கு பழக்கப்பட்ட இடம். இந்த தோட்டம், நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் உங்களுக்கு தெரியும், ஒலிவ மரையின் அடிவாரத்திலே கீதரோன் பள்ளத்தாக்குக்கு எதிர்ப்புறத்திலே எருசலேம் பட்டணத்துக்கு வெளியே அது அமைந்திருக்கிறது. This garden, if you have gone to Israel, you will know, was outside of the Jerusalem city, across Kidron Valley, at the foot of the mountain of Olives, Mount of Olives. அந்த கெத்செமனே தோட்டம் அந்த இடத்தில் அமைந்திருக்கிறது. அது பழக்கப்பட்ட இடம், அந்த பிழிகின்ற இடம், எண்ணெய் எடுக்கிற இடம். அந்த இடத்தில் தான் ஆண்டவராய் இயேசு காட்டிக் கொடுக்கப்படும் முன்பாக மிகவும் வேதனையோடு ஜெபித்த இடம். அவரைத்தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசித்தால் அங்கு பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். பிந்தின ஆதாம் என்று இயேசுவை அவன் சொல்லுகிறான். In 1 Corinthians chapter 15 and verse 45, Paul was saying the last Adam became a life-giving spirit.
last Adam is no one else, is Jesus Christ. அவர் ஜீவன் கொடுக்கிற உயிர்ப்பிக்கிற ஆவியான லைஃப் கிவிங் ஸ்பிரிட். இங்கேதான் இந்த கெத்செமனே தோட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே எந்த விதமான நிபந்தனையும் இன்றி முழுமையாக மனிதர்களாக எங்களுக்காக அவர் தியாகம் செய்தார். அவர் தனது சொந்த சித்தத்தை செய்யாமல் பிதாவின் சித்தத்தை பின்பற்றுவதை அவர் வாஞ்சித்தார். இது ஏதோ ஒரு நடந்த சம்பவம் அல்ல, ஆனால் அவர் விடாமல் முயற்சித்து ஜீவனுக்காக ஒரு வழியை உண்டாகும் பண்ணபடியாக அவர் தன்னை தியாகமாக அந்த இடத்திலே பிதாவின் சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுத்தார். Here Jesus sacrificed himself without any reservation. His desire to follow the Father's will above his own was not merely an event, but a way of life. He had persevered in. அவர் மிகவும் விடாமல் முயற்சித்து பெற்றுக்கொண்ட ஜீவனுக்காக அந்த இடத்திலே அவர் பாடுபட்டார். மனதிலாக எனக்காக உங்களுக்காக அவர் வேதனைப்பட்டார். இதை நாங்கள் வேதனையை குறித்து எல்லா சுவிசேஷ புஸ்தகங்களிலும் வாசிக்கலாம். சில வசனங்களை வாசிக்க we can read about his sorrow, his pain in all the gospels. I want to read it, certain verses. மத்தேயு 26 அதிகாரம் 37 இருந்து 39 வரைக்கும். Matthew chapter 26 verses 37 to 39. பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி கடவது என்று ஜெபம் பண்ணினார். Matthew chapter 26 37 to 39. And he took with him Peter and the two sons of Zebedee, and he began to be sorrowful and deeply distressed. Then he said to them, my soul is exceedingly sorrowful, even to death. Stay here and watch with me. He went a little further and fell on his face and prayed, saying, oh my Father, if it is possible, let this cup pass from me. Nevertheless, not as I will, but as you will. He was deeply distressed and exceedingly sorrowful. அவர் ஆழ்ந்த துயரம் அடைந்தார். அவர் மிகவும் துயரம் உள்ளவராக இருந்தார். அவருடைய துயரம் மரணத்துக்கு ஏதுவாக இருந்தது என்று சொல்ல போனால் இந்த கெத்செமனே தோட்டத்தில் தான் இயேசு தன்னுடைய இருதயத்தை முழுமையாக ஊட்டி ஜெபித்தார். அதனால் காணலாம் மத்தேயு 26 39 மத்தேயு 26 42 44 வாசித்தால் Matthew chapter 26 verse 39 as well as Matthew chapter 26 verses 42 and 44 அது சொல்லப்படுகிறது. அவர் மீண்டும் மீண்டும் அங்கு ஜெபித்தார். 42 வசனம், மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண படினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாயில் உம்முடைய சித்தத்தின்படி கடவது என்று ஜெபம் பண்ணினார். 44 வசனத்தில் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். He prayed 3 times. Father, if it is your will, ஆண்டவர் உம்முடைய சித்தம் என்று அவர் ஒப்பு கொடுக்கிறார். இங்கே இயேசு மிக வேதனையோடு வேண்டுதல் செய்தார். It is here that Jesus agonizingly request. மாற்கு 14 அதிகாரம் 35 வசனத்தை வாசித்தால் Mark chapter 14 verse 35 அங்கே சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். He went a little further and fell on the ground and prayed that if it were possible, the hour might pass from me. இந்த நேரம் வர வேண்டாம், இந்த வேளை வர வேண்டாம், சிலுவையில் அறையப்பட வேண்டாம், இது நீங்க வேண்டுமானால் நீங்க அட்டுமண்டு வேதனையோடு அவர் ஜெபித்தார். The hour might pass from him. He was pleading with the Father. ஆனால் அதே அதிகாரத்திலே அடுத்த வசனத்துக்கு வரும்போது அடுத்த மூச்சிலேயே அவர் என்ன சொல்லுகிறார்? மாற்கு 14:36 அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார். And he said, Abba Father, all things are possible for you. Take this cup away from me. Nevertheless, not what I will, but what you will.
அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு தேவனுடைய ஒரே பேரான குமார் இந்த உலகத்திலே வந்து என்னுடைய உங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் வேதனைகளையும் சுமப்பதற்காக அந்த தோட்டத்திலே என்ன நடந்தாலும் பரவாயில்லை என அறிக்கை செய்து அவர் என்ன செய்தார் என்றால் மீண்டும் அந்த ஜீவ விருட்சத்தை போகும்படியாக வழியை உண்டு பண்ணும்படியாக அவர் செய்தார். It is here in this garden that Jesus declares that no matter what comes, he wanted the tree of life once again. சில மணி நேரங்களுக்கு பின்பு இயேசு மரிப்பார் என்பது அவருக்கு தெரியும். தான் மரிப்பேன் என்று தெரியும். He knew within few hours he will be crucified. எங்களுக்கு தெரியும் யோவான் 14:6 சொல்லப்பட்டது போல இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். John 14:6 Jesus said, I am the way, the truth and the life. No one comes to the Father except through me. அவர் மூலமாகத்தான் நாங்கள் ஜீவ விருட்சத்தை அடைய போக முடியும். அருமையானவர்களே, அவர் இந்த தோட்டத்திலே தனது தனிப்பட்ட காரியங்களை முழுமையாக அர்ப்பணித்தார். அவர் இந்த தோட்டத்தை அவர் எங்களுக்கு இந்த தோட்டத்துக்கு எங்களை கொண்டு போகும்போது அவர் எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் முழுமையான ஒரு அர்ப்பணிப்பை அவர் எதிர்பார்க்கிறார். Amen. He has led us to this garden, spot of absolute surrender of personal agendas. எங்களுக்கு தனிப்பட்ட காரியங்கள் வேண்டாம், முழுமையாக ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். இந்த நாளே ஆண்டவரே, அந்த ஜீவ விருட்சம் அதை நான் நினைத்துக் கொள்ள என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என்று சொல்லி முழுமையாக வாழ்க்கையை அவரிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா 14:27 Luke chapter 14 and verse 27 says, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். And whosoever does not bear his cross and come after me cannot be my disciple. அவருக்கு சீஷராக இருக்க வேண்டுமா இருந்தால் தன் சிலுவையை சுமந்து கொண்டு போக வேண்டும். தன் சிலுவையை சுமப்பதென்றால் சிலுவையில் எங்களுடைய சுயத்தை, சிலுவையில் எங்களுடைய அக்கிரமங்களை, சிலுவை எங்களுடைய பாவங்களை மரித்து எங்களுக்காக வாழாமல் இயேசுவுக்காக வாழ்வது. To live for Jesus, that means the cross, crucifying everything, crucifying our flesh, crucifying our fleshly desires, crucifying our ambition on the cross, and live for Jesus and Jesus alone. இயேசுவுக்கு மட்டும் வாழ்வதுதான் அங்கு சிலுவை எடுத்து சுமந்து கொண்டு நடப்பது. எபிரேயர் 12:2 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகின்றது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாசலில் வீற்றிருக்கிறார். Looking unto Jesus, the author and the finisher of faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and has sat down at the right hand of the throne of God. அவமானத்தை அவர் எண்ணவில்லை, சிலுவையை சகித்தார். காரணம், தனக்கு முன்னாக வைத்திருக்க சந்தோஷத்தை பார்த்தார். He bear the cross because he was looking to eternal thing, the joy he had in front. அவர் முன்னேற்க சந்தோஷத்தை பார்த்தார். அருமையான இந்த உலகத்திலே வாழ்ற நாங்கள் இந்த உலகத்துக்காக வாழ்வதல்ல, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களா நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளா இருப்போமா இருந்தால் உலகத்தார் அல்ல, நாங்கள் உலகத்தில் வேறு பிரிக்கப்பட்டவர். If you have been blood washed by the blood of Jesus Christ, and if you have accepted Jesus Christ as your personal Savior, I am here to tell you, you are not of the world. You have been separated from the world. உலகம் உங்களை ஆதிக்கம் செய்ய முடியாது. உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். முன்னே இருக்கிற பரலோகத்தை பாருங்கள், முன்னே இருக்கிற நித்தியத்தை பாருங்கள். நித்தியத்துக்காக உலகத்தில் இருக்கிற பாடுகளை சந்தோஷமாக சகிப்போமா? இயேசு எங்களுக்கு முன்மாதிரி. இயேசு அதை செய்தார். அவர் போய் பிதாவின் வலது வாசத்திலே, தேவனுடைய சிங்காசனத்திலே வலது வாசத்திலே வீற்றிருக்கிறார். He has sat down at the right hand of the throne of God. மூன்றாவது தோட்டம், யோவான் 14 2-3 ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். If you are following in English Bible, can you please follow the screen? Jesus was saying, I have many mansions in my house. I am going to prepare a place for you.
after I prepare a place, I will come back and take you where I am. அதாவது நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். அது பரலோகத்தை பற்றி சொல்லுகின்றது. அவர் எங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார், மறுபடி வரப்போகிறார். உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும் எங்களுக்கு தெரியும். அவருடைய வருகைக்கு சமீபமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். When you look around the world, the things happening, we know we are in the last of the last days. His second coming is soon and very soon. அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறார். அதற்காக நாங்கள் எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். அந்த மூன்றாவது தோட்டம் வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை வாசித்தால், the third garden is talking about heavenly garden. பரலோக தோட்டத்தை பற்றி நான் சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் முதல் 2 வசனங்கள், Revelation chapter 22 verses 1 and 2. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவதனுள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியாளர் இருக்க சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகள். And Revelation chapter 22 verses 1 and 2. And he showed me a pure river of water of life, clear as crystal, proceeding from the throne of God and of the Lamb. In the middle of his street and on either side of the river was a tree of life, which bore 12 fruits, each tree yielding its fruits every month. The leaves of the tree were for the healing of the nations. அங்கு ஜீவ விருட்சம் இருக்கின்றது. அது 12 விதமான கனிகளை கொடுக்கிறது. அதை தோட்டம் என்று சொல்கிறேன். பரலோக தோட்டம். பரலோக தோட்டத்துக்கு இயேசுவோடு போக வேண்டுமா இருந்தால் இயேசுவை இந்த உலகத்தில் அறிந்திருக்க வேண்டும், இயேசுவை விசுவாசித்திருக்க வேண்டும். 46 சங்கீதத்திலும் 4-5 வசனங்களும் அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். Psalms 46 verse 4 and 5. You can follow it in the screen. அங்கும் பரலோகத்தை பற்றி சொல்லப்படும் ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை உன்னதமான வாசம் பண்ணி பரிசுத்தத்தை சந்தோஷிப்பிக்கும். அது நடுவில் தேவன் இருக்கிறார். அது பரலோக தோட்டத்திலே தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். தேவன் வாசம் பண்ணுகிறார். வெளிப்படுத்தி 22 அதிகாரத்திலும் 14 வசனத்தை வாசித்தால், Revelation chapter 22 and verse 14, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல் வழியா நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who do his commandments, that they may have the right to the tree of life and may enter through the gates into the city. அதாவது ஜீவ விருட்சத்தின் அதிகாரம், they may have right to the tree of life. ஆதாம் அங்கே ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாமல் வெளியே துரத்தப்பட்டான். ஆனால் இப்பொழுது இயேசுவின் பின் நடக்கின்றது. அங்கு இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். They may have the right to the tree of life and may enter through the gates into the city. Hallelujah. அதேபோல வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்தால், Revelation chapter 2 and verse 7, அங்கே பேசு சபைக்கு எழுதும்போது அங்கே ஆவியானவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறான் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. To him who overcome, I will give to eat from the tree of life, which is in the midst of the paradise of God. தேவனுடைய பரலோகத்தின் பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். நாங்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தான் எங்களுடைய வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்கும். அவர் ஜெயமுள்ள வாழ்க்கை இருக்கும்போது அவர் ஜீவ விருட்சத்தின் கனியை எங்களுக்கு அவர் புசிக்க கொடுப்பார். அவை 3 தோட்டங்கள். ஏதேன் தோட்டம், ஜீவ விருட்சத்திலிருந்து அவள் துரத்தப்பட்டார்கள். ஆனால் கெத்செமனே தோட்டத்தின் மூலமாக நாங்கள் ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் இயேசு வழியை வகுத்தார். அவை பரலோக தோட்டத்தில் தான் அந்த ஜீவ விருட்சம் இருக்கின்றது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு ஒரு வழி ஆண்டவராய் இயேசு மட்டுமே. Jesus is the only way to taste the fruit of the tree of life. இயேசு இல்லாமல் ஜீவ விருட்சத்தின் கனியை ஒருவரும்
அடைந்து கொள்ள முடியாது. ஆண்டவராகிய இயேசு எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். John 3:16, for God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believes in him should not perish but have everlasting life. என்றென்றும் நித்தியமாக அவரோடு பரலோகத்திலே வாழத்தக்க அந்த காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். 1 யோவான் 5:11-13 வரைக்கும் வாச்சால் 1 John chapter 5:11-3 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பது அந்த சாட்சியா. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். And this is the record that God has given to us eternal life, and this life is in his Son. He that has the Son has life, and he that has not the Son of God has not life. அதாவது குமாரனை உடையவன் தான் ஜீவன் உடையவன். அருமையால் இயேசு கிறிஸ்துவை கொண்டிருந்தால் தான் எங்களுக்கு ஜீவன் இருக்கிறது. நித்தியமாக அவரோடு நாங்கள் வாழ முடியும். 13 1 யோவான் 5:13 தொடர்ந்து சொல்லுகிறார், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதி இருக்கிறேன். These things have I written unto you that believe on the name of the Son of God, that ye may know that ye have eternal life, and that ye may believe on the name of the Son of God. நீங்கள் விசுவாசிப்பதற்காகத்தான் அவர் எழுதி வைத்திருக்கிறார். தன்னுடைய குமாரன் இருந்தால் தான், இயேசுவை உங்களுக்கு ஏற்றுக்கொண்டால் தான் அந்த ஜீவன் நித்தியமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்திலிருந்து எல்லா மனிதனும் திருத்தப்பட்டது போல பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் பிரவேசித்தது. ஆனால் இயேசு மூலமாக நாங்கள் ஜீவ விருட்சம் இருக்கின்ற பரலோக தோட்டத்துக்கு பிரவேசிக்கத்தக்கதாக கெத்செமனே தோட்டத்தில் இயேசு பட்ட பாடுகள், என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தமே நடக்கட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் மூலமாக அவர் முழுமையாக தன்னை அர்ப்பணித்த நிமித்தமாக நாங்களும் கூட அவரை விசுவாசிக்கிறவர் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியுள்ள பரலோகத்துக்குள்ளே போக முடியும். As you all know, as I told you, from Garden of Eden, Adam was chased away. He couldn't partake in the fruit of the tree of life. But the tree of life is in the garden of heaven. To reach the tree of life, it's possible only through Jesus. Jesus did that on the Garden of Gethsemane. He suffered and he took everything on him. Also he said, not my will, let your will be done. He committed him totally to his father's will. அவர் முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார். முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கும் போதுதான் நாங்கள் நித்தியமாக அவரோடு கூட வாழ முடியும். ஆமென். அவரோடு கூட வாழ முடியும் என்ற சத்தியத்தை நாங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தால் அந்த சத்தியத்தை உங்களுக்குள்ளே வைத்து கூட என்ன செய்கிறேன்? If you have already know that Jesus is with you, already if you know you have Son in your life, that means you have life in your life. அதாவது குமாரனை உடையவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறீர்கள்? எத்தனை பேர் என்னும் இயேசு அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு அவருடைய அன்பை சொல்வதற்கு அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? அல்லாவிட்டால் இன்று உங்களுக்கு சந்தேகம் இருக்குமா இருந்தால், ஐயோ நான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பரலோகத்தில் பிரவேசித்து நான் புசிப்பேனோ எனக்கு சந்தேகமா இருக்கிறேன்னு சொன்னால், இதுதான் நாள், இன்றுதான் நேரம் என்று அவரிடத்தை சொல்லுங்கள். ஆண்டவர் இயேசுவே, நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீர். உடைய ரத்தத்தினால் என்னை கழுவு, என்னுடைய பாவங்களை மன்னியும் அப்பா, என்னை ஒரு புது மனிதனாக மாற்று என்று சொல்லும்போது அவர்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து உங்களுடைய வாழ்க்கையை தலைகளாக மாற்றுவார். ஒரு ஜீவனை கொடுப்பார், ஒரு நம்பிக்கையை கொடுப்பார், நித்தியமாக அவருடைய வாழ்வேன் என்ற நிச்சயத்தை கொடுப்பார். உலகத்திலே மரணம் உங்களை பயப்படுத்த முடியாது. மரண பயம் இல்லாமல் வாழுவீர்கள். மரித்தாலும் இயேசுவோடு நித்தியம் வாழ்வேன் என்ற நிச்சயத்தை பெற்று வாழுவீர்கள். You will not have fear of death. You will say, oh, even if I die, I will be living with Jesus forever and ever. அந்த நம்பிக்கைக்குள்ளே ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்று ஆண்டவரே தயவு செய்து இருக்கிற இடத்திலே தலையிலே குளிந்து என்னோடு கூட ஜெபத்திலே ஒருமனப்படுதல கண்களை மூடி பயபக்தியோடு கூட நாங்கள் ஜெபிப்போமா? ஒரு விஷயம் அமைதியாக இருந்து எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு உண்டானதை ஆராய்ந்து பார்ப்போமா? Be quiet in the presence and just examine yourself. இந்த காலை வேளையில 3 தோட்டங்களை உங்கள் முன்பாக வைத்தேன். ஏதேன் தோட்டம், கெத்செமனே தோட்டம், பரலோக தோட்டம். ஏதேன் தோட்டத்திலே
ஜீவ விருட்சத்தை மனுஷன் பெற முடியாமல் அவன் துரத்தப்பட்டான். ஆனால் கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் செய்த பாடுகள் நிமித்தமாக, அதேபோல் அவர் சிலுவையிலே தன்னையை மரிக்க கொடுத்த நிமித்தமாக, மரித்து உயிர்த்தெழுந்தபடியினாலே மரணத்தையும் அதேபோல பாதாளத்தையும் ஜெயம் கொண்ட படியினாலே மீண்டும் ஜீவ விருட்சத்தின் கனியை அடையத்தக்கதாக பரலோகத்தில் அந்த ஜீவ விருட்சத்தின் அந்த பரலோகத்தோட்டத்தில் வைத்திருக்கிறார். இயேசு ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த பரலோகத்திற்கு ஜீவ விருட்சத்தின் கனியை நாங்கள் பூசிக்க முடியும். நித்திய நித்தியம் அவரோடு வாழ முடியும். I have talked about 3 gardens this morning. One is the Garden of Eden. From Garden of Eden, Adam was chased away because they disobeyed God. So they were chased away, so they couldn't partake in the tree of life. But the third garden I showed you, the garden in heaven, there only the tree of life is there. If we want to taste that fruit of the tree of life, if we want to live forever and ever with Jesus, ever and ever with the Almighty God, only one way, that is the way Jesus did at Gethsemane garden. Also he was crucified for us. He has taken all our sins on the cross, and also he was resurrected and he is seated on the heavenly realm. அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஜீவன் உண்டு. குமாரனை உடையவன் தான் ஜீவனை உடையவன். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் இந்த நாளிலே இந்த ஆராதனை கலந்து கொடுக்க ஒவ்வொருவரும் ஜீவ விருட்சத்தின் கனியை பூசிக்கும் ஆண்டவர் விரும்புகிறார். God wants each and every one of you who are participating in this service to be the partaker of the fruit of the tree of life. ஏனோ தான் லட்சியம் செய்யாத வாழ்க்கை ஒரு சீக்கிரமாக கடந்து சென்று விடும். ஆனால் இயேசுவுக்காக நாங்கள் செய்வதுதான் நித்தியமானது. One life that may pass away is very soon. But remember these 3 gardens. To go to the heavenly garden, you have to go through Gethsemane. You have to crucify everything, your flesh, your self, your ambitions on the cross. Then only you can enter the heavenly garden. நீங்கள் சிலுவையிலே உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய எதிர்காலங்கள் யாவற்றையும் அறையும் போதுதான், நீங்கள் உங்களுக்காக வாழாமல் இயேசுவுக்காக வாழும் போதுதான் பரலோகத்திற்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து நித்தியத்தை அவரோடு வாழ முடியும். ஆண்டவர் இயேசு உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காமுக்கு நன்றி சொல்றோம். ஒவ்வொரு தோட்டங்களுக்காக நன்றி சொல்றோம். ஆண்டவரே ஏதேன் தோட்டத்துக்காக நன்றி, கெத்செமனே தோட்டத்துக்காக நன்றி, பரலோகத்திலே இருக்கிற உம்முடைய தோட்டத்துக்காக நன்றி சொல்றோம்ப்பா. இதனால இந்த வார்த்தையை கேட்டவளப்பா உண்மையான அர்ப்பணிப்போடு ஆண்டவர் தங்களை விட்டு கொடுத்து உலகத்துக்காக தங்களுக்காக வாழாமல் உமக்காக வாழத்தக்கதை உதவி செய்யமாப்பா. Help them so that they will live for you and you alone, not for the world, not for their family, not for themselves. Help them so that they will live for you. If they live for you, then only they will be in heaven. உமக்கா வாழ்ந்தால் தானப்பா பரலோகத்திற்கு அந்த நிச்சயத்தை ஒவ்வொரு கொடுக்கும்படியாக கேட்கிறோம்ப்பா. இந்த பாடலை பாடும்போதும் அப்பா அர்ப்பணிப்போடு பாட உதவி செய்யுமாப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த வழியை நீங்கள் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது கூட அதோடு உங்கள் ஒருமனப்படும்படி உங்களை கேட்டுக்கொள்வோம். நிலையாய் மாற்றி விட்டீர்.
உமக்கு நன்றி. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, உமக்கே நன்றி சொல்வோம் அப்பா. கல்வாரி ரத்தத்தினாலே அப்பங்களை கழுவி மீட்டுக் கொண்டிலே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபார் யுவர் பிளட். நன்றி 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 அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. நான் ஜெபித்து முடிக்க போறேன். அதுக்கு முன்பாக சில அறிவித்தலை முடி ஞாபகப்படுத்துகிறோம். மறந்துவிட வேண்டாம். செவ்வாய்க்கிழமை இருக்கிற வேத படிப்புகள் 7:30 மணிக்கு தமிழிலும் 8:30 மணிக்கு ஆங்கிலத்திலும் வேத படிப்பு இருக்கின்றது. அதே போல புதன்கிழமை சண்டே ஸ்கூல். சில்ட்ரன் டோன்ட் forget about Sunday school. 7 o'clock for grade 3 and under and 8 o'clock grade 4 and above. Or every Wednesday and every Tuesday the Bible study is on Tuesday. வேதா படிப்பு செவ்வாய்க்கிழமை 7:30 மணிக்கும் 8:30 மணிக்கும் தமிழும் ஆங்கிலத்திலும். Sunday school 7 and 8 p.m. For grade 3 and under as well as grade 4 and above. அதை மறந்து விடாமல் அதை கலந்து கொள்ளுங்கள். ஜெயிப்போம். ஆண்டவரை உமக்கு நன்றி சொல்லுவோம். மீண்டும் வழி தாழ்த்தி உடைய கருத்துறோம். நாளும் இந்த வார்த்தையில கிட்ட ஒவ்வொருவருக்கும் அவங்க நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மக்களாக மூடி பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. ஒருவராவது அப்பா அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்காக ஆண்டவரை உடைய பரலோக ராஜ்யத்துக்கு வராமல் அப்பா தங்களை விசுவாசத்துக்கு விலகக்கூடாதப்பா. ஒவ்வொருவரும் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கத்தக்க உதவி செய்யும் அப்பா. யாராவது இந்த முதல் முறையாக ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்டு தங்களை உண்மை ஏற்றுக்கொள்ள இடம் கொடுத்திருந்தால் அப்பா அவளுக்கு இயேசுவின் நாமத்தில் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து வேத வாக்கியங்களை அவள் படிக்கும் போது வாசிக்கும் போது அதன் மூலம் அவளோட பேசும் ஆண்டவரே மக்களை வளர உதவி செய்ய முடியாது கேட்கிறோம். உங்களுடைய அன்பை மென்மேலும் ருசிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பங்களுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. உடைய மகிமையான பிரச்சனை ஒவ்வொருவரும் ஒரு குடும்பங்களும் கூட இருக்கட்டும் அப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ பிரசனம் உங்களோடு கூட இருப்போம். ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து வேதத்தை படியுங்கள், ஆண்டவரோடு நெருக்கமாக இருங்கள். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் கதவை திறப்பார். ஆமேன். ஆமேன். தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.